அதே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சார், ஹலோ சார். துப்பாக்கி சுடுற சத்தம் மாதிரி கேட்டது. சார், ஹலோ ஹலோ சார். சார் சார். கால் கட் ஆயிருச்சு. இன்னொருக்கா கால் பண்ணி பாப்போமா? The destination you are trying to call is not reachable. என்னங்க? The destination you are trying to call is not reachable. பிள்ளைங்க 2 பேரும் ஆசைப்பட்டுட்டாங்க மல்லி. அதனால தான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலான்னு பார்த்துட்டேன். நல்லது நல்லது. பிள்ளைங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தடை சொல்றதுக்கு நம்ம யாரு? அதான் வாழ போறது அவங்க 2 பேரும். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நமக்கு பிடிச்ச மாதிரி தானே. பிள்ளையும் நல்ல தங்கமான பிள்ளையா இருக்கா. ஆமா, எனக்கு அந்த பிள்ளைய பத்தி முன்னாடியே தெரியும். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? ஆமா ஆமா மல்லி, தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகும்போதே சொன்னேல. அதானே. அப்ப என்னமோ ஒன்னும் பதில் பேசாம வந்துட்டாரு தம்பி. இப்ப இந்த பிள்ளையத்தையும் கட்டுவேங்கிறாரு. எல்லாம் கடவுள் போட்ட முடிச்சு. அதை யாரால மாத்த முடியும்? எது எப்படியோ இப்ப 2 பேரும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. எனக்கு அதுவே போதும். என்னம்மா என்னம்மா மலர், என்னம்மா? அவருக்கு ஏதோ ஆயிருச்சுமா. என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு என்னம்மா ஆயிருச்சுமா? அம்மா அம்மா என்னன்னு பாருங்கம்மா. நம்ம உடனே போவோம். அவரை பாக்குறதுக்கு வாங்கம்மா. மலர் என்னடா ஆச்சு? மலர் என்னாச்சு? அம்மா என்னாச்சுன்னு தெரியலம்மா. என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டதுமா. அதுக்கப்புறம் அவர் சத்தமே கேட்கல. திரும்ப போன் போட்டு பாத்தியாமா? அம்மா அவர்கிட்ட போவோம்மா. போன் போட்டு பார்த்துட்டேன். ரீச்சபிள்னு வருதுமா. அவரை பார்க்க போவோம். அம்மா வாங்கம்மா, சீக்கிரம் கிளம்புவோம். வாங்கம்மா வாங்கம்மா போவோம். மலர் மலர் இருடா இரு. அவன் வேலை அப்படி. பதறாதம்மா. அம்மா போவோம்மா. உடனே கிளம்புவோம்மா. மலர் என்னம்மா சொல்ற? எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. பதற பேசுற. பயமுறுத்தாதடா. அம்மா இல்லம்மா, அவர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாருமா. திடீர்னு ஒன்னும் சத்தமே கேட்க மாட்டேங்குதுமா. ரீச்சபிள்னு வருதுமா. அவருக்கு என்னமோ ஆயிருச்சு. போவோம். வாங்கம்மா கிளம்புங்க. அம்மா நான் என்ன குமாரை விட்டு என்னன்னு பார்க்க சொல்லட்டுமா? கார்த்திக்கு போன் போட்டு பாப்போமாமா? ஐசு அதை செய்யுமா முதல்ல. நீங்க யாருக்கு வேணாலும் பேசுங்க. நான் அவர்கிட்ட போறேன். என்னங்க? மலர் இரு இரு. எங்கன்னு போவ? மும்பை என்ன பக்கத்து தெருவுலயா இருக்கு? நல்ல ஐசு, நான் போறேன். எனக்கு அவரை உடனே பார்க்கணும். மலர் கொஞ்சமாவது நிதானமா யோசிச்சு பேசு. நினைச்ச உடனே போறதுக்கு மும்பை என்ன பக்கத்து தெருவுலயா இருக்கு? என்னை விட ஐசு, நான் போறேன். இரு மலர் இரு. ஃப்ளைட்ல தான் போக முடியும். இந்நேரத்துக்கு மதுரையில இருந்து ஃப்ளைட்டும் கிடையாது. இல்லாட்டி ட்ரெயின்ல தான் போகணும். ட்ரெயின்ல போறதுக்கு 3 நாள் ஆகும். கொஞ்சம் பொறுமையா இரு. அங்க இருக்கிறவங்களுக்கு போன் போட்டு பேசுவோம். என்னை அவர்கிட்ட கொண்டு போய் விட ஐசு. அவர்கிட்ட கொண்டு போய் விட ஐசு. போவோம் மலர் போவோம். கொஞ்சம் பொறுமையா இரு. முதல்ல என்ன ஏதுன்னு பேசுவோம். நீ பதறி எல்லாரையும் பதற வைக்காத. நான் அவரை பார்க்கணும் ஐசு. நான் அவரை பார்க்கணும் ஐசு. மலரு மலரு கொஞ்சம் பொறுமையா இரு. மலரு கொஞ்சம் பொறுமையா இரு. கொஞ்சம் கொஞ்சம் இரு இரு இரு. நான் கால் பண்றேன் இரு. ஹோட்டல் மேனேஜர் யாரு? சார் இங்க இருக்கேன், நான் தான். சார், திஸ் இஸ் 5 ஸ்டார் கிரேட் ஹோட்டல். ஆனா செக்யூரிட்டி இவ்வளோ மோசமா இருக்கு. இந்த ரூம்ல ஸ்டே பண்ணி இருந்தது யார் தெரியுமா? எஸ் சார், ஐ நோ. ஹி இஸ் a crime branch officer. அவருக்கே சேஃப்டி இல்லை இந்த ஹோட்டல்ல. நார்மல் பீப்புள் எப்படி வந்து தங்குவாங்க? சாரி சார், சிசிடிவி வேணா செக் பண்ணி பார்க்கலாமா? இவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி ஒரு சிபிஐ ஆஃபீஸரை மர்டர் பண்றதுக்கு வந்திருக்கான். சிசிடிவி ஃபுட்டேஜை கூட அவன் கேர்லெஸ்ஸா விட்டுருப்பான். சாரி சார். இந்த ஃப்ளோருக்கு சர்வீஸ் மேன் யாரு? சார் நான் தான் சார். நீ யாரையாவது சந்தேகப்படுற மாதிரி இங்க பாத்தியா மேன்? நோ சார். சார், இந்த ஹோட்டல்ல செக்யூரிட்டி ரொம்ப சிவியரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருந்து தப்பு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். சார் மாட்டினானா சார்? நோ, ஹி எஸ்கேப்ட். சார், ஐம் ரியலி சாரி சார். நம்ம ஹோட்டல்ல செக்யூரிட்டி எல்லாம் நல்லா தான் சார் வச்சிருக்கோம். நோ நோ, அவன் ஆப்போசிட் பில்டிங்ல இருந்து எய்ம் பண்ணியிருக்கான். ஓ, அப்ப இங்க இருந்து இல்லையா சார்? கார்த்தி, புல்லட் கிடைச்சதா? சார் தேட சொல்லியிருக்கேன் சார். கார்த்தி, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிரு. எஸ் சார், ஆல்ரெடி பண்ணியாச்சு சார். சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல சார்? நோ நோ, என்னோட ஃபோன் தான் உடைஞ்சு போச்சு. கார்த்தி, கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன்? இந்தாங்க சார். சரி, நான் வீட்டுக்கு ஒரு கால் பேசிட்டு வரேன். நீ ஃபாரன்சிக் வந்தா என்னன்னு பாரு. ஓகே சார்.
புல்லட் கிடைச்சு அவங்க போட்டோ எடுத்தாங்கன்னா அதுல இருந்து ஒரு காப்பி உடனே வாங்கிரு. எஸ் சார். Who are you man? சார் சர்வீஸ் மேன். எந்த ஃப்ளோர்? இந்த ஃப்ளோர் தான் சார். இந்த ஃப்ளோர்ல டோட்டலா எத்தனை சர்வீஸ் மேன் இருக்கீங்க? சார் மொத்தம் 8 பேர். கார்த்தி எல்லாரும் என்கொயரி பண்ணிரு. எஸ் சார். என்னை அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க. என்னைய கொண்டு போய் விட்டுருங்க. யாராவது என்னை அவர்கிட்ட கொண்டு போய் விடுங்க. நான் அவரை பார்க்கணும். நம்பர் ஏதோ புது நம்பரா இருக்கு. இது கார்த்தி நம்பர். மலர் அட்டன் பண்ணு. மலர் வீடியோ கால் தான், அட்டன் பண்ணு. ஹலோ. ஹலோ ஹலோ மலர் அம்மா. ஐசு அந்த ஃபோனை எடுறா. கீழே போட்டு வச்சிருக்காளா? ஹலோ அண்ணே. ஐஸ்வர்யா அவங்க என்னம்மா பண்றாங்க? என்னை மலர் ரொம்ப பயந்துட்டா, அழுதுகிட்டு இருக்கா. இந்த அம்மா பக்கத்துல தான் இருக்காங்க, கொடுக்கவா? ப்ளீஸ் கொடுங்க. ஐயா குட்டி பிள்ளை. அம்மா பயந்துட்டீங்களா? இல்லப்பா, அடிக்கடி நடக்கிறது தானே. மலர் தான் ரொம்ப பயந்துட்டா. உனக்கு என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். இந்த பாக்குறீங்கல்ல. உன் வேலை இப்படிதான்னு எனக்கு தெரியும்ப்பா. அந்த பிள்ளை தான் பாவம், ரொம்ப பயந்துருச்சு. நான் அவகிட்ட கொடுக்குறேன், நீ பேசு. கொடுங்கம்மா. ஐசு மலர்கிட்ட கொடுப்பா. மலரு இந்தா, அண்ணன் லைன்ல இருக்காரு, பேசு. ஐசு வா, அவங்க பேசட்டும், நம்ம அந்த பக்கம் போயிருப்போம். உயிரை கையில பிடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு இந்த மாதிரி வேலைன்னா. எனக்கு பழகி போச்சு. நானும் முதல்ல இப்படித்தான் பயந்துகிட்டு இருந்தேன். அப்புறம்தான் தம்பி இதுக்கெல்லாம் பயப்படாதீங்கம்மான்னு தைரியம் சொல்லி சொல்லி இப்போ கொஞ்சம் பயம் தெளிஞ்சிருக்கு. சரி வாங்க, அவங்க பேசட்டும். மலர் மலர் டேய் இங்க பாருங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். பயந்துட்டீங்களா? மலர் இங்க பாருங்க, என்ன பாருங்க. மலர் பயப்படாதீங்கடா. என்னாச்சு? ஒன்னும் ஆகலம்மா. இங்க பாருங்க, பாக்குறீங்கல்ல, நல்லா தான் இருக்கேன். டேய் மலர் இங்க பாருங்க, என்ன பாருங்க. சிரிக்கிறீங்க? ஆமா, சிரிக்காம அப்புறம் என்ன அழவா? உங்களுக்கு பயமாவே இல்லையா? நான் எத்தனை பேரை ஷூட் பண்ணியிருப்பேன். அப்ப என்ன யாராவது ஷூட் பண்ணுவாங்கல்ல என்னைக்காச்சும்? இல்ல. ஒன்னும் இல்லம்மா, எனக்கு ஒன்னும் இல்ல. இங்க பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். உங்ககிட்ட போன் பேசிட்டு இருந்தேனா, எத்தாப்புல பில்டிங்ல இருந்து எவனோ ஒருத்தன் ஷூட் பண்ணியிருக்கான். நேர புல்லட் வந்து என்னோட போனை உடைச்சிட்டு போயிருச்சு. காஸ்ட்லி போன். நானும் என் தம்பியும் ஒரே மாதிரி போன் வாங்கினோம் ரிலீஸ் ஆன உடனே. இப்ப திரும்ப அந்த மாதிரி போன் கிடைக்குமா என்னன்னு தெரியல, அதுவும் அந்த கலர்ல. நான் உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் பதறிக்கிட்டு இருக்கேன். நீங்க போன் உடைஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அது சரி, இதுக்கெல்லாம் பயந்தா இந்த போஸ்டிங்ல நான் இருக்க முடியுமா? நீங்க எப்ப வருவீங்க? அது சரி, வந்து ஒரு நாள் தான் ஆகுது, வந்த அன்னைக்கே வேலையை காட்டிட்டாங்க. எப்படியும் இங்க அங்கன்னு என்கொயரி முடிஞ்சு நான் வர்றதுக்கு 1 வீக் ஆகும். ஒரு வாரம் ஆகுமா? நான் அங்க வந்துடட்டுமா? நீங்களா? இங்கேயா? எதுக்கு? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? அதே ஹோட்டல்ல தான், பக்கத்து ரூம்ல இருக்கேன். நான் கேட்டதுக்கு பதில் இன்னும் வரலையே. நீங்க எப்ப ஊருக்கு வருவீங்க? அதான் சொன்னனே 1 வீக் ஆகும்னு. நீங்க இன்னைக்கே கிளம்பி வந்துருங்க. நீங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பீங்கல்ல, வேலையை விட்டுறவான்னு. விட்டுருங்க. ஆஹா, வேலையை விடணுமா? எதுக்கு? இந்த வேலை வேண்டாம், வேற நல்ல வேலையா பாத்துக்கிடுவோம். வேற நல்ல வேலைன்னா இது நீங்க போட்டு தரீங்களா? உங்களுக்கு தான் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, இங்க எஸ்டேட் இருக்கு, ஃபேக்டரி இருக்கு, அதெல்லாம் வந்து பாருங்க. அந்த வேலை வேண்டாம், வந்துருங்க, இன்னைக்கே வந்துருங்க. நான் இப்ப வந்தேன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுமா. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போகும். அப்படின்னு நான் அங்க கிளம்பி வர்றேன். நீங்க இங்க வந்து வருவேன். வந்து என்னம்மா பண்ண போறீங்க? சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? நீங்க சிரிக்காதீங்க, எனக்கு கோவமா வருது. சரி, சிரிக்கல. மூஞ்சி எப்படி உம்முன்னு வச்சிருக்காதீங்க, சரிங்க. நான் என்னதான் பண்ணணும் இப்போ? நீங்க இங்க வரணும், இல்லைன்னா நான் அங்க வந்துருவேன். சரி, நான் அங்க வர்றது நீங்க இங்க வர்றதெல்லாம் இருக்கட்டும். ஏன் என் மேல இவ்வளவு அக்கறை? அதெல்லாம் அதுனா
என் தங்க பிள்ளை வரும்போது பத்திரமா என்ன ஒப்படைக்கணும் அதானே? ஆமா, ஒப்படைக்கணும்ல. பேசாம கொஞ்சம் சாஞ்சு புல்லட்டை ஷோல்டர்ல வாங்கி இருந்திருக்கலாம். ஆனா அப்ப கூட இந்த அம்மா இறங்கி வருவாங்களான்னு தெரியலையே. சரி, சிரிச்சது போதும். இப்ப நீங்க வர்றீங்களா இல்ல நான் அங்க வரட்டா? போனை கட் பண்ணுங்க, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு கூப்பிடுறேன். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. நான் கேட்ட எந்த கேள்விக்குமே இது வரைக்கும் பதில் வரல. என்ன கேள்வி? யோசிச்சு பார்த்தா புரியும், ஆனா யோசிக்க தான் முடியல. என்ன? சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் வச்சிடட்டுமா? நான் அங்க வரட்டுமா? நான் வந்துடுறேம்மா, சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன், சரியா? இல்ல, ப்ளீஸ். மலர், இந்த போனுக்கு கால் வந்துகிட்டே இருக்குமா? என்னோட போன் உடஞ்சதால இதுக்கு தான் கூப்பிடுவாங்க. ப்ளீஸ், நான் அப்புறமா கூப்பிடுறேன், வேலையை முடிச்சிட்டு கூப்பிடுறேன், ஓகேவா? ம், சரி. ஒன்னும் பயப்பட வேண்டாம், எனக்கு ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், சரியா? ம், சரி, வச்சிடுறேன், அப்புறமா கூப்பிடுறேன், என்னம்மா? சரி. கார்த்தி, என்ன விஷயம்? இமிடியேட்டா பாக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அது மாப்பிள, ஒரு வீடு ஒண்ணு விலைக்கு வந்திருக்கு நம்ம ஏரியா கடைசியில. நம்ம ஏரியானா நீங்க இருக்கிற ஏரியாவா நாங்க இருக்கிற ஏரியாவா? அதாடி, நீங்க இருக்கிற ஏரியாவில எல்லாம் 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்க முடியுமா? எங்க ஏரியாவிலதான். சரி, ஓகே. நீங்க ஒரு தடவை வந்து பாத்துட்டீங்கன்னா நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? என் பேபியை கூட்டிட்டு போய் காமிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதே உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பத்தாது, என் பேபிக்கு பிடிக்கணும். அப்ப அவளை கூட்டிட்டு போய் காமிக்கவா? இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் வெண்ணிலா வெளில கூட்டிட்டு போய் காமிச்சிருக்கணும். சரி, அப்படின்னா பாப்பாவை கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வந்துடுறேன். பணம் நீங்க ஃபர்ஸ்ட் வெண்ணிலாவை கூட்டிட்டு போய் காமிங்க, அவளுக்கு பிடிக்கட்டும். அவளுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் என்ன பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். அது எப்படி, பழைய வீடா இல்ல புது வீடா? அது புதுசா கட்டின வீடெல்லாம் கிடையாது. அதுக்காக ரொம்ப பழைய வீடுன்னு சொல்ல முடியாது. ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கு. அந்த ஏரியாவுல 30 லட்சம் ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய வீடு கிடைக்குதுன்னா அது நம்ம நல்ல நேரம்தான். சரி, ஓகே. நீங்க அப்படின்னா வெண்ணிலாவை கூட்டிட்டு போய் காமிங்க. அவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு கேளுங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட. ஆட்டு மாப்பிள, அப்ப பணத்தை தாரீங்களா? பணத்தை தரணுமா? எதுக்கு? மாப்பிள, வீடு வாங்கணும்னா அப்புறம் ரூபா கொடுக்கணும்ல. அதுக்கு எதுக்கு இப்பவே காசு கொடுக்கணும்? ரெஜிஸ்டர் பண்ற அன்னைக்கு தரேன். மாப்பிள, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் ஆவது போடணும்ல. எவ்வளவு போடணும்? அது ஒரு 10,000 ரூபாயாவது கொடுக்கணும்ல. சரி, ஃபர்ஸ்ட் நீங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு போய் காமிங்க, அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு பாப்போம், அதுக்கப்புறம் பேசுவோம் எதுனாலும். பாப்பா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான்னா அவ வீடு பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். மாப்பிள, லாட்டரி சீட்ல விழுந்த ரூபான்னு சொல்ல சொன்னீங்க, அப்புறம் உங்ககிட்ட சொன்னா அதையே சொல்லுங்க, லாட்டரி சீட்ல தான் விழுந்திருக்குன்னு சொல்லுங்க. எப்படியா இருந்தாலும் என் பேபிக்கு ஒரு குட் நியூஸ்னா அதை உடனே என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவா, அப்ப நான் பாத்துக்கிறேன். அப்படியா? அப்படின்னா சரி. அப்ப பாப்பா உங்ககிட்ட வந்து சொன்ன உடனே டோக்கன் அட்வான்ஸ் போட்டுருவோமா? ஃபர்ஸ்ட் அவ பார்க்கட்டும், அவளுக்கு பிடிக்கட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன மாப்பிள? ஒருவேளை வெண்ணிலாவுக்கு வீடு பிடிச்சிருச்சுன்னா வீடை யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க? ஏன் பேர்லதே? ஓகே தென், அப்போ காசு நீங்களே கட்டிக்கோங்க. ஐயோ மாப்பிள, என்கிட்ட ஏது அம்புட்டு காசு? அப்புறம் உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி அப்புறம் யாரு பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்? வெண்ணிலா பேர்ல பண்ணணும். பாப்பா இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட வந்துருவா. பாப்பா பேர்ல வீடு ரெஜிஸ்டர் பண்ணா அப்ப அந்த வீடு உங்களுக்கு தானே சொந்தம்னு ஆகும். அதுல எப்படி நாங்க உரிமையோட இருக்கிறது? அதானே, இதெல்லாம் நல்லா பேசுங்க. மாப்பிள்ள, என் பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணுவோம். நோ, வீட வெண்ணிலா பேர்லயும் உங்க அம்மா பேர்லயும் ஜாயிண்டா ரெஜிஸ்டர் பண்ணுவோம். எங்க அம்மா பேர்லயா? ஆமா, நான் சொல்ற மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. இப்போ நான் சொல்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணா உங்க அம்மாவோட சொத்து உங்களுக்கு தான் வரும். பட் வெண்ணிலாவோட சைன் இல்லாம அதை எதுவும் பண்ணவும் முடியாது. எப்படி, கரெக்டா தானே இருக்கு? அப்படின்னா அந்த வீட்டை நான் எதுவுமே பண்ண முடியாது. வீடுங்கிறது தங்குறதுக்கு தானே, வீட்டை என்ன பண்ண போறீங்க? ஆமா, தங்குறதுக்கு. ஆனாலும் மாப்பிள்ள, நீங்க என்னை நம்பவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை வர அளவுக்கு நீங்க நடந்துக்கிடலையே மாமனாரே. இப்போ அந்த வீடோட ஃபைனல் செட்டில்மெண்ட் எவ்வளோ? 30 லட்சம் ரூபா. பத்திர செலவு எல்லாம் சேர்ந்து 31 வந்துரும். சரி, ஓகே. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பாத்துக்கலாம். நீங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் காமிங்க, அவ பார்க்கட்டும், அவளுக்கு பிடிக்கட்டும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன செய்யறதுங்கிறத பாப்போம். சரி ஆட்டும், நான் இந்த இப்பவே பாப்பாவை ஸ்டேஷன்ல போய் பார்த்துட்டு கையோட கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். வரட்டா? வாங்க, இப்போ அவளை ஆட்டோல கூட்டிட்டு போங்க. இது சொன்னா அவ எதுக்குப்பா தேவையில்லாத செலவு, சைக்கிள்லயே போலான்னு சொல்லுவா. சரின்னு பின்னாடியே உட்காந்துக்கிட்டு இந்த வேகாத வெயில்ல அவளை சைக்கிளை மிதிக்க விடாதீங்க.
சரி மாப்பிள்ள, ஆனாலும் எனக்கு நீங்க கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் ஓல்ட் மேன்? நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கற அளவுக்கு நீங்க நடந்துக்கிடலையே. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் மாப்பிள்ள? என்னைய பார்த்தாலே கோவமாவே பேசுறீங்க. அதுவா, நான் உங்ககிட்ட வெண்ணிலாவை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க, உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னனா? ஆமா, அதான் சம்மதிக்க வச்சேன்ல. ஆ, அத நான் உங்ககிட்ட சொன்னதும் நீங்க என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? என்ன சொல்லி இருக்கணும்? ஒண்ணு, என் மக விருப்பம் தான் என் விருப்பம், அவ பார்த்து என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் எனக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லையா, ஒரு பொறுப்பான அப்பாவா உங்க பொண்ணு கிட்ட போய் பேசி குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேம்மா, நீ தைரியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நல்லபடியா வாழுன்னு சொல்லியிருக்கணும். அப்படித்தான் சொன்னேன். அப்படி சொன்னீங்க. எதை நம்பி சொன்னீங்க? நீங்க பாக்குற வேலையை நம்பி சொல்லல. நான் கொடுக்குறேன்னு சொன்னா 50 லட்சம் ரூபாயை நம்பி சொன்னீங்க. ஆமா, இருந்தாலும் சொன்னேன்ல. பேபி டாடி, இங்க வாங்க. என்ன மாப்பிள்ள? உன் பொண்ணு லவ் பண்ண வைக்க தெரிஞ்ச எனக்கு அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதா கஷ்டம். அதுக்காக உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுப்பேன்னு நீங்க எப்படி நினைச்சீங்க? ஆமா, அதானே. அப்புறம் எதுக்கு அப்படி சொன்னீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். சரி போங்க, சீக்கிரமா போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு போய் அந்த வீடை காமிச்சிட்டு வாங்க. ஓடுங்க. சரி, போயிட்டு வரேன். டோக்கன் அட்வான்ஸ் போடணும்னா என்ன சொல்ல? ஃபர்ஸ்ட் என் பேபி என்கிட்ட வந்து சொல்லட்டும் ஐயா. கிளம்புங்க. சரி, வாரேன். யோ பேபி டாடி, வீடு வாங்க போறீங்க, நல்ல சிரிச்ச முகத்தோட போங்க. ஆட்டும் ஆட்டும். இன்னும் சிரிக்கல. சிரிச்சிட்டேன். அப்படியே போகணும். சொந்த வீட்டுக்காரராக போறீங்க, போங்க, அப்படியே போங்க. ஷப்பா, சரியான மாமனாரா இருக்காரு. வானதி மேடமுக்கு ஒரு பங்க்சுவாலிட்டியே இல்ல. நம்ம முதல்ல வந்துட்டோம், அவங்கள இன்னமும் ஆளக்கானோம். கோவிந்தா, டென்ஷன் ஆகாதடா. உன் வயசுலயே உன்னோட பதட்டம் தெரியுது. நீ ஆளு நல்லா கலக்கலா கொள்ளுன்னு கும்முன்னு இருக்க. ஆனா உன்கிட்ட ஒரு என்ன சொல்றது, அது எப்படி, ஒரு ஒரு ஹேண்ட்ஸம் இல்ல நல்ல ஹேண்ட்ஸமா தான் இருக்கேன். ஒரு ஒரு பர்ஃபெக்ஷன் இல்ல, அதெல்லாம் இல்ல. நான் பர்ஃபெக்டா தான் சீக்கிரமா தான் வந்திருக்கேன் அவங்களுக்கு முன்னாடி. அப்ப என்ன குறையுது என்கிட்ட? ஒரு எப்படி சொல்றது, ஐயோ வரமாட்டேங்குதே, ரொம்ப டென்ஷன் ஆகுறடா. இல்ல டென்ஷன்லாம் ஆகல. ரிலாக்ஸ் ஆறு. சித்த நேரம் கண்ணை மூடி. இது என்ன கோயிலு? ஐயோ, என்ன கோயில்னு தெரியாம தான் வந்திருக்கமா? சரி, எந்த சாமியா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம். ஓம் ஓம் ஓம். கோவிந்தா, ரொம்ப டென்ஷன் ஆகாதடா. நீ யாரு? நீ ஒரு இன்ஸ்பெக்டர். வந்துருச்சு. இப்பதான் புரியுது நம்ம கிட்ட எது குறையுதுன்னு. நம்ம கிட்ட கெத்து தான் குறையுது. நல்லா கெத்தா இருக்கணும். நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிப்போம். நெஞ்ச நிமித்திக்கிட்டு நின்னா சண்டை போட போற மாதிரி இருக்காது. அப்புறம் எப்படிதான் இருக்கிறது? ஃப்ரீயா கேஷுவலா இருப்போமா? அப்படி இருந்தா நல்லா இருக்குமா? அவங்க இப்போ நம்மளை பார்க்க வராங்க. நம்ம பேசுற பேச்சுல, நம்ம பாக்குற பார்வையிலேயே அவங்க அப்படியே நம்ம மேல ஒரு அட்ராக்ட் ஆகி விழுந்துடணும். கோவிந்தா, அந்த அளவுக்கு உன்னோட பார்வையும் பேச்சும் இருக்கணும். சரியா? பிராக்டிஸ் பண்ணு. என்னதான் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் வானதி மேடமும் ஒரு பொண்ணு தானே. அப்ப கண்டிப்பா நம்ம கிட்ட விழுந்துருவாங்க. சரி, இப்ப முதல்ல நம்ம வார்ம் அப் பண்ணணும். இப்படி எல்லாம் படபடன்னு பேசக்கூடாது. நிதானமா கெத்தா அப்படி அப்படி பேசணும். அப்ப அதுக்கு முதல்ல நம்ம வார்ம் அப் பண்ணணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அமைதியா பேசுடா, கெத்தா பேசுடா, கலக்கலா பேசுடா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கோவிந்த் சார் என்ன நின்றுகிட்டே தூங்குறாரு? கோவிந்த் சார் சரிதான், நம்மளை வர சொல்லிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. சரி, கிளம்புவோம். ரொம்ப நேரம் வார்ம் அப் பண்ணிட்டோமோ? ஆனாலும் பாரு, இன்னும் அந்த வானதி மேடம் வரல. ஒரு பங்க்சுவாலிட்டி இல்லையே. சரி, ஒரு போனை போட்டு கேட்போமா? ஹலோ மேடம், இன்ஸ்பெக்டர் கோவிந்த். சொல்லுங்க சார். என்னத்த சொல்ல மேடம், உங்களுக்காக கோயில்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பங்க்சுவாலிட்டி இல்ல மேடம் உங்ககிட்ட. சார், நான் வந்து பார்த்தேன், நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, அதான் நான் கிளம்பிட்டேன். சார் மேடம், தூங்கிக்கிட்டு இருந்தேனா? தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மேடம். சார், நான் கூப்பிட்டு பார்த்தேன், நீங்க முடிச்சு பார்க்கல, அதான் கிளம்பிட்டேன். இருங்க, இந்த வரேன், ஒரு 5 மினிட்ஸ். ச்சே, ஆரம்பமே அசிங்கமா போச்சே. என்ன சார், கோவிலுக்கெல்லாம் வர சொல்லியிருக்கீங்க, அதுவும் அன்யூனிஃபார்ம்ல வர சொல்லியிருக்கீங்க. எதுவும் சீக்ரெட் மிஷனா மறுபடியும்? எஸ் மேடம், சீக்ரெட் மிஷன் தான். ஆனா உங்களுக்கும் எனக்கும் மட்டும்.
அப்படியா சார்? எஸ்பி சார் எதுவும் கால் பண்ணாரா இல்ல கமிஷனர் சார் கால் பண்ணாரா? என்ன சார் மிஷன்? அந்த அளவுக்குலாம் போகாதீங்க மேடம், இது பர்சனல் மிஷன். பர்சனல் மிஷனா? என்ன சார்? ஆமா மேடம், உங்களை அன்யூனிஃபார்ம்ல வர சொன்னா இப்படி வந்திருக்கீங்க. அழகா ஒரு புடவையை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு வந்திருக்கலாம்ல. வாட்? ஆமா மேடம், சேலை பூ, மல்லிகைப்பூ. எதுக்கு சார்? மேடம் அப்பதான் மேடம் இந்த மிஷன் மங்களகரமா ஸ்டார்ட் ஆகும். எனக்கு சத்தியமா புரியல. புரியுற மாதிரி சொல்றேன் மேடம். எனக்கு எங்க வீட்ல பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்குமா? கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ மேடம். நானும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுல இருக்கேன். வெரி குட் சார், வெரி குட். சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுங்க. போட்டுடலாம். அதுக்கு நீங்க கொஞ்சம் ஒத்துழைக்கணும் மேடம். என்ன சார், கல்யாணத்துல வந்து பந்தி வைக்கணுமா? என்ன மேடம்? இல்ல சார், நான் கல்யாண சாப்பாடு கேட்டேன். நீங்க அதுக்கு என்னோட ஒத்துழைப்பு வேணும்னு சொன்னீங்க. அப்ப பந்தி தானே வைக்கணும். நோ மேடம், இந்த கல்யாணத்துக்கே உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. ஏன் சார், கைமாத்தா பணம் எதுவும் தேவைப்படுதா? என்னை கொஞ்சம் பேச விடுறீங்களா மேடம்? சாரி சார், நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா? மேடம் என்னை பேச விடுங்க. சாரி சார், ஓகே பேசுங்க. மேடம் நான் பேசுறத கொஞ்சம் கவனமா கேளுங்க. என்ன, நான் கல்யாணம் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். அதுவும் என்னோட ப்ரொஃபஷன்ல இருக்கிற ஒருத்தவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா காலம் பூரா கை கோர்த்துக்கிட்டு சேர்ந்து பயணிக்கலாம்னு எனக்கு ஒரு ஐடியா. இப்போ நீங்களும் நானும் ஒரே ப்ரொஃபஷன்ல இருக்கோம். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா காலையில வேலைக்கு கிளம்பும் போது என் யூனிஃபார்மை நீங்க அயன் பண்ணி கொடுக்கலாம், உங்க யூனிஃபார்மை நான் அயன் பண்ணி கொடுப்பேன். சார் என்ன எப்படி? சார் இதெல்லாம் சரியா வராது. அப்படின்னா 2 பேர் யூனிஃபார்மையும் நானே அயன் பண்ணிடுறேன் மேடம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் இதெல்லாம் சரியா வராது சார். சரி, உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், வெளியே இஸ்திரி கடைக்காரன் கொடுத்து வேணா அயன் பண்ணி கொடுவோம். சார் யூனிஃபார்ம் அயன் பண்றத பத்தி பேசல சார். அப்புறம்? ஆக்சுவலி எனக்கு கல்யாணத்திலே இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓ மை காட், ஏன் மேடம்? அது சம் பர்சனல் இஷ்யூ சார். எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுங்கிற முடிவுல தான் இருக்கேன். என்னைய பார்க்குமா உங்களுக்கு கல்யாணம் ஆசை வரல? நோ, உங்களை பார்த்து எனக்கு எதுக்கு கல்யாண ஆசை வரணும்? இல்ல, கொஞ்சம் ரொம்பவே அழகா ரொம்பவே அதிகமா பர்சனாலிட்டியா ஒருத்தர் உங்க முன்னாடி வந்து நின்று ப்ரப்போஸ் பண்றேன். என்ன பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஃபீல், லவ் ஃபீல், மேரேஜ் ஃபீல் வரலையா? நோ சார், வரல. ஒய் மேடம், என்கிட்ட என்ன குறை? உங்ககிட்ட ஒரு குறையும் இல்ல சார். எனக்கு தான் மனசுல கல்யாணம்னாலே வெறுத்துருச்சு. அப்படி வெறுக்கிற அளவுக்கு கல்யாணத்துல என்ன மேடம் இருக்கு? எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, உங்களுக்கு இருக்கா? ஹலோ. ஐயோ சாரி மேடம், இப்படிதான் நான் ஏதாவது உளறிடுவேன். சாரி மேடம். இட்ஸ் ஓகே சார். எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல. கல்யாணத்து மேல ஆசை இல்ல. ப்ளீஸ் இதோட விட்டுருங்க. மேடம் நான் ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். இல்ல சார், உங்களுக்கு தான் வீட்ல பொண்ணு பாக்குறாங்கன்னு சொன்னீங்கல்ல. நல்ல பொண்ணா பாப்பாங்க. நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. கண்டிப்பா கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருங்க சார். இன்விடேஷன் கொடுங்க, நான் வந்துடுறேன். கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து கல்யாண வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு பாப்பேன் சார். ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஒர்க்கரா கண்டிப்பா பாப்பேன் சார். பட் என்கிட்ட மேரேஜ் ப்ரப்போசல் வைக்கிறது வேஸ்ட். ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க. மேடம் என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? நான் அழகா இல்லையா? சார் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நல்ல பர்சனாலிட்டியா இருக்கீங்க. நல்ல ஜாப்ல இருக்கீங்க. நல்ல சேலரி வாங்குறீங்க. நல்ல ஃபேமிலி. எனக்கு ஆக்சுவலா ஒரு ஃப்ரெண்டா உங்களை ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு தான் மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றேன். உங்களை வேண்டாம்னு சொல்லல. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அப்படியா சொல்றீங்க? ஆமா சார், யூ ஹேவ் a வெரி குட் பர்சனாலிட்டி. தேங்க்யூ மேடம். உண்மையிலேயே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு கல்யாணத்துல ஆசை இருந்திருந்தா கண்டிப்பா உங்களோட ப்ரப்போசலை நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசையே இல்லை. உங்களோட அழகுக்கும் உங்களோட குணத்துக்கும் உங்களோட பர்சனாலிட்டிக்கும் ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு சீக்கிரமே உங்களை தேடி வருவா சார். அப்படியா மேடம்? ஆமா, கண்டிப்பா வருவா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே மேடம், ஓகே. ஓகே, பை. பாய் மேடம். சார் அப்புறம் ஒரு விஷயம். என்ன மேடம்? இந்த வாரம் என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. நீங்க கொஞ்சம் வர முடியுமா சார்? சார் உங்களை தான். இப்பதான் கல்யாணத்திலேயே ஆசை இல்லைன்னு சொல்லி என்னையும் அழகா ரிஜெக்ட் பண்ணிட்டு போனீங்க. அதுக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு என்னைய துணைக்கு கூப்பிடுறீங்க. சார் அது வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணல, வர்ற மாப்பிள்ளையையும் ரிஜெக்ட் பண்ண போறேன். அதுக்கு தான் உங்களை வர சொல்றேன். என்னடா நடக்குதுங்க? ஒன்னும் நடக்கல சார். ஒன்னும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை வர சொல்றேன். வந்துருங்க, நான் கால் பண்றேன். நான் உங்களை எதுக்கு இங்க வர சொன்னேன்? நீங்க என்ன வேலைக்கு என்ன யூஸ் பண்றீங்க? என்ன மேடம்? நான் உங்களுக்கு கால் பண்றேன் சார். அப்ப விவரமா சொல்றேன். இந்த வாரம் சண்டே நினைக்கிறேன். எப்போன்னு சரியா தெரியல. அவங்க வரும்போது நான் வர்றதுக்கு ஒரு 1 hour முன்னாடி உங்களுக்கு கால் பண்றேன். ப்ளீஸ் சார். சரி கால் பண்ணுங்க, வாரேன். எப்படி யூனிஃபார்ம்ல வரணுமா, மஃப்டில வரணுமா? எப்படி வந்தாலும் சரி, நீங்க வந்தா மட்டும் போதும். இழுவ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. என்ன சார், நம்ம 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷன்ல இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஹெல்ப் கூட பண்ணலைன்னா எப்படி? சரி வாரேன். சரி நானும் வரேன். சும்மா
ஓகே சார் பை, பார்க்கலாம் சார். அப்புறம் உங்க குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு சீக்கிரமே உங்களை தேடி வருவாங்க. வருவாங்களா வருவாங்க சார். வருவாங்களா கார்த்தி, என் ப்ரோ பிஸியா இருக்காங்களா? எப்பவும் போனை உங்ககிட்ட கொடுத்துட்டு தானே போவாங்க. என்னாச்சு? நாட் ரீச்சபிள்னு வருது. முத்து சார் ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அச்சோ, எப்படி ஆனது? நானும் என் ப்ரோவும் ஒரே மாடல்ல வச்சிருந்தோம். திரும்ப அந்த மாடல் கிடைக்குமா என்னன்னு தெரியலையே. அம்மா ப்ரோ இப்போ எங்க? சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, முடிச்சிட்டு கூப்பிட சொல்லட்டா? ஓகே, பட் போன் உடஞ்சிருக்குன்னா சிம் எடுத்து வேற போன்ல போட்டுருக்கலாமே. ப்ரோ ஏன் அப்படி பண்ணல? அது இந்த ஃபோன் வாங்க போறோம், இந்த கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வாங்கிட்டு கூப்பிடுவார் சார். ப்ரோ எதுவும் மீட்டிங்ல இருக்காரா என்ன? இல்ல ஒரு என்கொயரியில இருக்காரு. சரி, அப்போ முடிச்சிட்டு ப்ரோ ஃப்ரீ ஆனதும் எனக்கு கால் பண்ண சொல்றியா? ஓகே சார் சொல்றேன். ஓகே, கட் பண்றேன். ஓகே சார். ஓகே பை. பேபி, ஹாய் பேபி, என்ன இந்த இடத்துல? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஏய் அப்படியா? என்னது? இங்க வா. நான் இப்ப எங்க இருந்து வரேன் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படியா? எங்க சொல்லு பாப்போம். இங்க வா, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. அது இப்ப நானும் அப்பாவும் ஒரு இடத்துக்கு போனோமே. எங்க போனீங்க? சொந்தமா ஒரு வீடு வாங்க போறோம். அத பாக்குறதுக்கு என்னைய கூட்டிட்டு போனாரு. ஏய் நிஜமாவா? ஆமா நிஜமாதான். எனக்கே நம்ப முடியல தெரியுமா? வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? பாத்தியா? வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வரீங்களா? நம்ம போய் பாப்போமா? போய் பார்க்கலாம். சரி, எப்ப போவோம்? இப்ப போவோமா? நான் ஃப்ரீ தான், பர்மிஷன் போட்டுட்டு வந்துட்டேன். எங்க மேடம் வேற ஸ்டேஷன்ல இல்ல. போலாம். எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு ஈவினிங் போலாம். என்ன? அப்படியா? சரி. அம்மா வீடு எவ்வளோ? அது 30 லட்சம் ரூபாய் கிட்டக்க வரும்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவ்வளோ காசு ஏது பேபி உங்க அப்பாவுக்கு? எங்க அப்பா லாட்டரி சீட்டு வாங்கிக்கிட்டே இருப்பாரா, அதுல 50 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கான். யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க என்ன? ஏய் நிஜமாவா? ஆமா, நாங்க கூட லாட்டரி சீட்டு வாங்கி வாங்கி காசை வீணாக்குறாருன்னு சொல்லி வஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா இப்ப பாத்தீங்களா எவ்வளவு பெரிய காசு விழுந்திருக்குன்னு. அம்மா, நீ பிசி செலெக்ஷன்ல எவ்வளோ மார்க் வாங்கின? நல்ல மார்க் தான் வாங்கினேன். ஏன்? இல்ல, சும்மாதான் கேட்டேன். எனக்கு சந்தோஷத்துல அப்படியே படபடன்னு இருக்கு. உடனே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு ஓடி வந்தேன். எல்லாமே நீங்க வந்த ராசி தான் பேபி. அப்படியா? ஆமா, எல்லாமே நீங்க வந்து அதிர்ஷ்டம் தான். அப்பா அன்னைக்கே சொன்னாரு எனக்கு குருதசை ஆரம்பிச்சிருக்குன்னு. அப்ப கல்யாணமும் சீக்கிரம் நடந்துரும்னாரா. குருதசை ஆரம்பிச்சாலே இந்த மாதிரி நல்ல நல்லதா நடக்குமா. எங்க அப்பா ஜாதகம் சொல்றதுல எப்பவுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா இப்ப நான் நல்லா நம்புறேன். நம்பு நம்பு. அப்படியே படபடன்னு இருக்கு. படபடன்னு இருக்கா? எங்க வா, செக் பண்ணி பாத்துருவோம். என்னது என்னது செக் பண்ணி பார்க்கணும்? இரு இரு இரு. ஆமா, படபடன்னு கேக்குது. ஐய், ஸ்டெத்தஸ்கோப்பை காதுல மாட்டவே இல்ல. பாரு, காதுல மாட்டாமலே கேக்குது. அப்போ காதுல மாட்டினா நான் என்ன ஆவேன்? போதும், நீங்க ஹார்ட் பீட் செக் பண்ணது. கையை எடுங்க. இரு, மூச்சை இழுத்து விடு. மாட்டேன். இங்க பாரு, நீ என்னோடது செக் பண்ணி பாரு. என்ன கேக்குது? யார் இதை செக் பண்றதுனால காதுல மாட்டினா தானே கேட்கும். காதுல மாட்டாமலே கேட்கல. இங்க பாரு, எனக்கு மாட்டாமலே கேக்குது. உன் இதே துடிப்பு முத்து முத்துன்னு சொல்லுது. ஆமா, அப்படிதான் சொல்லும். இங்க உங்களுக்கு கேப்பமா? என்ன சொல்லுது? நிலா நிலா சொல்லுது. நிலா நிலான்னு சொல்லுதா? நிலா நிலான்னு கூப்பிடுதா? கூப்பிடுதா? எதுக்கு கூப்பிடுது? வீடு வாங்க போறாங்கல்ல மேடம், அப்போ முத்துக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு கேக்குறதுக்கு கூப்பிடுது. என்ன கிஃப்ட் வேணும்? சொல்லவா? ம். நீ ஒன்னு கவனிச்சிருக்கியா? நைட்டு நம்ம எங்க போனாலும் வானத்துல இருக்கிற நிலா நம்ம கூடவே வர மாதிரி இருக்குமா? ஆமா. அது மாதிரி நீ எப்பவும் என் கூடவே வருவியா? கண்டிப்பா வருவேன். அப்படின்னா இந்த வீக் கொடைக்கானல் போலாமா? வரியா? கொடைக்கானலுக்கா? எதுக்கு? உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் பேபி. மைனியும் ப்ரோவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. ஐ, நிஜமாவா? யா, நம்ம கொடைக்கானல் போய் அவங்கள பார்த்துட்டு வரலாமா? எங்க வீட்ல விட மாட்டாங்கல்ல. உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். அப்படின்னாலும் விடுவாங்களா? ஏய், நம்ம போறோம்னா நம்ம 2 பேரும் மட்டும் போகல, அக்காவும் கூட வருவா. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? மைனிக்கு போய் பூ வச்சுட்டு வரலாம்.
மாப்பிள்ளை வீட்டு சைடு நானும் எங்க அக்காவும் வரோம். பொண்ணு வீட்டு சைடு நீ வா. சமத்து குட்டி. என் செல்ல பேபி. என்ன என் உதட்டு பிச்சு உன் வாயில போட்டுக்கிட்ட? ஆமா, என்ன கேட்காமலே கிடைக்குது? அது அப்படித்தான். அப்போ கொடைக்கானல் போறதுக்கு ரெடியா? போவோம். கார்லையா? ஆமா. நீங்களா டிரைவ் பண்ணுவீங்க? ஆமாடி. ஏன்? நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு வரட்டுமா? வா. சரி, அப்படின்னா அப்பா கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்டுருங்க, நானும் சொல்றேன். ஓகே. சரி, வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, வேலையை பாருங்க, நானும் கிளம்புறேன். எப்படி வந்த? அப்பா ஆட்டோ பிடிச்சு அனுப்பி விட்டாரு. பாருடா, மாமனாருக்கு திடீர்னு அக்கறையா? ஆமா, நான் வெயில்ல போனா கருத்துருவேனா, கல்யாண பொண்ணு இல்ல, அதனாலதான் ஆட்டோல போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புனாரு. ரொம்பதான் பாசம் உன் மேல என்ன? அப்பப்ப திடீர்னு இப்படிதான் பாசத்தை காட்டுவாரு. சரி, நான் போயிட்டு வரட்டா? ஓகே பாய். பாய். என்னைக்குன்னு சொல்லுங்க. ஓகே டார்லிங், பாய். பாய், போயிட்டு வரேன். மா. முத்துக்கண்ணு சொல்லுப்பா. அம்மா, இந்த வீக் அக்காவும் நானும் கொடைக்கானல் வரட்டுமா? எப்பா இதுக்கு எதுக்கு என்ன கேட்கணும், வாங்க. அது இல்லம்மா, ப்ரோ மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டதா சொன்னீங்கல்ல, மைனிக்கு பூ வச்சிடலாமா? அந்த ஃபங்க்ஷன்ல மைனிக்கு எல்லாமே நடத்தணும் இல்லம்மா? அது உங்க அண்ணன் எப்போ வர்றான்னு தெரியலப்பா. ஒரு 2 or 3 daysல வந்துருவேன்னு சொல்லிட்டு தானம்மா ப்ரோ போனாரு. அது அப்போ உள்ள சூழ்நிலைக்கு அப்படி சொல்லியிருப்பான், இப்போ அப்படி இல்லைல்ல. ஏன் இப்போ என்னாச்சுமா? ஏன்பா உங்க அண்ணன் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலையா? இல்லையம்மா, சொல்லல. என்னாச்சு? இல்லப்பா, உங்க மைனி அண்ணங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது துப்பாக்கி சத்தம் கேட்டதுன்ட்டு ஒரே அழுக. வாட்? என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, உங்க அண்ணனை யாரோ சுட பார்த்துருக்காங்க. உங்க அண்ணன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு எதிர்த்த பில்டிங்ல இருந்து குறி வச்சிருக்காங்க. அது குறி தவறி ஃபோன்ல பட்டு ஃபோன் உடஞ்சி போச்சு. ஓ, அதானா? அம்மா, ப்ரோ இப்போ எப்படி இருக்காரு? நீங்க பேசுனீங்களா? இல்லப்பா, அண்ணனுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கான். உங்க மைனி தான் ரொம்ப பயந்து போயிருக்கா. ஸோ அண்ணன் எப்பமா வராங்க? ஒரு வாரம் ஆகும்னு சொல்லியிருக்கான்ப்பா, ஆனால் அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு. சரிம்மா, நான் ப்ரோக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்களுக்கு திரும்ப கூப்பிடுறேன். எப்போ கார்த்தி நம்பருக்கு கூப்பிடு. ஓகேம்மா, ஓகே. சரிப்பா, வச்சிடுறேன். ஓகேம்மா. ஹலோ கார்த்தி. தம்பி, நான் தான்டா. ப்ரோ, அம்மா ஏதோ கன் ஷூட் அது இதுன்னு சொன்னாங்க. ஆமாடா தம்பி, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகலை. என்ன ப்ரோ ஆச்சு? யார் பார்த்த வேலை அது? அது ஒரு முட்டா பைய பார்த்த வேலைடா. என்ன ப்ரோ சொல்ற? தம்பி, கொஞ்சம் வேலை இருக்கு, நீ 2வது தடவை கால் பண்ணேன்னு தான் அட்டன் பண்ணேன், அப்புறமா பேசுறேன்டா. ஓகே ப்ரோ. ப்ரோ யாரையும் அப்படி சொல்ல மாட்டாரே, யாரா இருக்கும்? ஏ முட்டாள்! சார். உன்னை என்ன வேலை பார்க்க சொன்னா என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்க? சார் நீங்க தானே சார்? நான் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? அவன் உயிரா எதை நினைக்கிறானோ அதை எடுத்துட்டு வாடான்னா அவன் உயிரை எடுக்க பார்த்திருக்க.